நானு இந்த அமெரிக்கா, உக்ரைன்ல 50% எனக்கு தான் அப்படிங்கோல எழுதி வாங்குனாங்க இல்லையா? அது பிரச்சனை முடியும்போது உக்ரைன் எந்த அளவுக்கு இருக்கோ, அதுல இருக்கக்கூடிய 50 எனக்கு தான் அப்படிங்கோல எழுதி வாங்குனாங்க இல்லையா? 50% அந்த டைம்ல நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். அமெரிக்காவோட கம்பெனிகள் இதுக்கப்புறம் உக்ரைன்குள்ள இருக்கும்போது, அது மேல தாக்குதல் பண்ணும்போது, அமெரிக்கர்கள் மேலே தாக்குதல் பண்ட்டாங்க. இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிறதுனால அமெரிக்கா ஸ்டெப் இன் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்ப அதுக்கான கிளைம்ஸ் இப்ப உக்ரைன் தரப்புலருந்து வர ஆரம்பிச்சு. டின்ப்ரோ பகுதியில பலமுறை ரஷ்ய தரப்புலருந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. நம்ம சேனல்ல பார்க்கிறவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தாக்குதல் நடந்திருக்குன்னு. இப்போ முறையா ஒரு கிளைம் வந்திருக்கு. அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு கம்பெனி மேல டின்ப்ரோல இருக்கக்கூடிய பகுதிகள்ல ரஷ்யா தாக்குதல் பண்ணிட்டாங்க. இதனால 300 டன் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, ரோட்ல சிதறிருச்சு. மிக பெரும் இழப்பு அமெரிக்க நாடுகளுக்கு வந்துருச்சு. உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி மேல ரஷ்யா அடிக்கும்போது, அமெரிக்காக்கு இழப்புகள் ஏற்பட்டுருச்சு. அமெரிக்கர் ஒருவர் காயமடைந்தார். அது இப்ப வராது. கொஞ்ச நாள்ல வரும். வருது அப்டின்னா புரிஞ்சுக்கலாம். வேர்ல்டு வார் 1 இதே டெம்போ, வேர்ல்டு வார் 2 இதே டெம்போ, வேர்ல்டு வார் 3 இதே டெம்போ. ஐயோ! இல்ல அப்படிலாம் எதுவும் வராது. பட் இருந்தாலும் சொல்ல வரேன். அதே மாரி ஒரு பேட்டர்ன் தானா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. இந்த குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புலருந்து வர ஆரம்பிச்சுச்சு. அட் த சேம் டைம் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, டெவர் பகுதியில இருக்கக்கூடிய உயர்மாடி கட்டடங்கள் மேல ட்ரோன்கள யூஸ் பண்ணி அடிச்சுக்கிறாங்க. மக்கள் வாழும் பகுதி. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளோர்ல தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்குது. 9வது ஃப்ளோர்ல அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. வீடியோ பதிவுகள் வருது. அது அப்படியே பரவிட்டு இருக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல ஹெவியா தீப்பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ உக்ரைனும் லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள வச்சு ரஷ்யாவுக்குள்ள அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது தினந்தோறும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். மெயினான விஷயம் என்னன்னா, உக்ரைனுக்கான தானா முன் வந்து உதவும் கூட்டம் திருப்பியும் பாரிஸ், பிரான்ஸ்ல வச்சு மீட்டிங் நடக்குது இல்லையா? ஸோ புடானா அவர்கள் முதல் முறையா வந்து பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃபீஸோட ஹெட் அப்படிங்கிற முறையில ஜெலன்ஸ்கி அவர்களோட வந்து பண்ண பாரிஸ்க்கு விஜயம். ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்துக்கிறாரு. "ஆற தழுவி வாப்பா உள்ள போய் பேசலாம்" அப்படிங்கிற கூட்டிட்டு போய்க்கிறாரு. ஸோ மிக முக்கியமான முடிவுகள். ஜெனரல் ஸ்டாப்ஸ் பல நபர்கள் இந்த தானா முன் வந்து உதவக்கூடிய கூட்டங்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கலாம் வந்து பாதுகாப்புக்கான பேச்சுவார்த்தைகள்ல இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள். உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டி முதல்ல இங்க டென்மார்க்குக்கே கேரண்டி இல்ல. கிரீன்லாந்து என்னைக்கு போகும்ன்ட்டு. இப்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு நாட்டுக்கு செக்யூரிட்டி கேரண்டி பத்தி பேசிக்கிறாங்கன்னா பார்த்துக்கங்களேன். அதாவது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? எப்படி பிராக்டிகலா கொண்டு வரலாம்? அப்படிங்கலாம் உட்கார்ந்து பேசிக்கிறாங்க. இது பத்தி ஒரு ஃபாலோ அப் மீட்டிங்கும் போட்டுருவோம். விட்டாஃப் அவர்கள், அப்புறம் குஷ்னர் அவர்கள் இருப்பார் இல்லையா? வந்தாங்க அப்படின்னா, உட்கார்ந்து நாங்க இப்படிலாம் செய்யலான்ட்டு இருக்கிறோமுங்க. அதுக்கு இப்படி ஆகுமுங்க, இதுக்கு இவ்வளோ ஆகுமுங்க அப்படிங்கிறது போல பேசுவாங்களா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எது எப்படியோ, இது போல வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேட் மீட்டிங் இது போல நடந்துகிட்டு இருக்கு. இத பத்தின தகவல்கள் வந்துச்சுன்னா, அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுல என்னதான் அமெரிக்கா, உக்ரைன், ரஷ்யா பிரச்சனையில இன்வால்வ்மென்ட்ட கம்மி பண்ணிக்கிற மாரி ட்ரம்ப் அவர்கள் சொன்னாலும், செய்யக்கூடிய லீலைகள், ஐயோ! வேலைகள் அப்படிங்கிறது பார்த்தா கொஞ்சம் கூட குறையலையே அப்படிங்கிறது போல இருக்கு. நான் ஆர்க்யூ 4பி குளோபல் ஹாக் இருக்கு இல்லையா? ரிகானிசம். ட்ரோன்கள் வந்து பார்த்தா அப்படியே கருங்கடல்ல பறந்துகிட்டு இருக்கு. அப்படியே உளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது எப்படிங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதுக்கப்புறம் ஏதாவது கருங்கடல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான போர்ட், ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல நேவி கப்பல் மேல ஏதோ தாக்குதல் உக்ரைன் தரப்புலருந்து பண்ணுவாங்களா? உக்ரைனா? இல்ல அமெரிக்காவா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ இது போல வந்து பார்த்தா தொடர்ந்து இந்த உளவு வேலை பார்க்கக்கூடிய வேலைகள்ல அமைதிக்காக வந்து பார்த்தா ட்ரம்ப் அவர்களோட கட்டளையின்பால் தேவதூதரோட கட்டளையின் பேரில் உலா வந்து கொண்டிருக்கிறது. குதிரை வரும்ல, இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன்கள் இந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வேணுங்கிற இடத்துக்குலாம் போயிட்டு வருது அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அமைதிக்காக மத்தபடி எதுவும் இல்ல. ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு எஸ்கலேஷன் ரஷ்யாக்கு அமெரிக்கா அப்படிங்கிறது ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டுருக்குறோங்க. எங்களோட ஆயில் டேங்கர் மரியானா, இந்த டேங்கர வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அமெரிக்காவும், நேட்டோ படைகளும் இந்த இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் இருக்கு இல்லையா? எந்த நாடுகள் வேணா போய்க்கலாம், வந்துக்கலாம்னு ஒரு பாதை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பகுதிகள்ல எந்த நாட்டுக்கும் சொந்தம் இல்லாத பகுதிகள். அந்த கடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கும்போது, இந்த நேட்டோ குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நார்த் அட்லாண்டிக்ல பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். எங்க போகுது, ஏது பண்ணுது அப்படிங்கிறது போல ஷேடோ பண்ணிட்டே இருக்கிறாங்களாமா. அமெரிக்காவோட கோஸ்ட் கார்ட் வெசலும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்களாமா. பல நாட்களா வந்து பார்த்தீங்கன்னா, இது பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறாங்க. எப்ப இது மேல கை வைக்க போறாங்கன்னு தெரியல. வைக்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யா வெர்சஸ் அமெரிக்கா ஆரம்பிச்சுருச்சா அப்படின்ற கேள்வி இருக்கு. என்னங்க இன்னும் புட்டின் அவர் ஒண்ணும் பெருசா எதுவும் வந்து பேச மாட்டேங்கிறாரு, எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. 1ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் சிக்கல் தான். நாடுகளுக்கே இது எப்படி என்ன மாரியான ரெஸ்பான்ஸ் தலைவர்கள்லாம் வர்றாங்க, பேச போறாங்க அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய கேள்வி எல்லாம். மத்தவங்கலாம் பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. உறுதிப்பட ஏதாவது ஒண்ணு சொன்னா தானே ஆகும். தலைவர்கள் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட திட்டம் என்ன அப்படின்னா, வேலையா இந்த கிரிப்டோ கரன்சி இருக்குல்லங்க, வெனிசுவேலா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா வச்சுக்கிறாங்க.
மறைச்சு பதுக்கி வச்சுக்கிறாங்க. சாங்ஷன் போடுறதுனால அத ஓவர் ரைட் பண்றதுக்கு 6,00,000 பிட்காயின வந்து பார்த்தீங்கன்னா, ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, $60,000,000,000 வருங்க. அதோட தொகை மதிப்பு. அதனால அது எப்படியாவது அங்கருந்து வாங்கிடலாம். முதல்ல அதைய நம்ம எடுத்துட்டு வரணும் நம்ம நாட்டுக்கு அப்படிங்கிறது போல அமெரிக்கா யோசிச்சுட்டு இருக்கறதா மீடியாக்கள். அமெரிக்கா வந்து இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க. இதனால பிட்காயினோட விலை அப்படியே சடசடவென்று சரிஞ்சு கொண்டு இருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் இருக்கு. இப்ப வெனிசுலாவோட எக்கனாமிய வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல பறிக்க போறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு வெனிசுலால ஒரு பரபரப்பு. இன்டீரியர் மினிஸ்டர் என்னால வீடியோ பதிவுகள் போட முடியல. காலையிலேயே ரிலீஸ் பண்ண வேண்டியது. பெர்சனலா இருக்கு. அது மட்டும் இல்லாம உடம்பு சரியில்ல. சொந்த ஒரு காரணத்தினால தான் இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வீடியோ பதிவுகள் போட ஆரம்பிச்சேன். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. டிலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ பதிவுகள் வர ஆரம்பிச்சுரும். நேத்துக்கு என்ன ஆயிடுச்சு வெனிசுவேலால இன்டீரியர் மினிஸ்டர் இருப்பார் இல்லையா? கேபெலோ அவர்கள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தான் படைய கூட்டிட்டு, "வாங்கப்பா எல்லாம் சுத்தி பார்க்கலாம். நம்ம ஊர் எப்படி இருக்குது?" அப்படிங்கிறது போல உலா வந்துட்டு இருக்கிறாங்க. கோஷம் போட்டுட்டு வந்து பார்த்தா வந்துட்டு இருக்கிறாங்க. ஆஹா! ராணுவ புரட்சி ஆரம்பிச்சிருச்சு. ராணுவ கான்வாய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவங்க ரயில் மொபைலைஸ் பண்றாங்க. மாஸ் மொபைலைசேஷன். இடமே கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா? எப்படி? என்ன? ஏதும் பிரச்சனைகள் வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிராஃப்ளோர்ஸ் அந்த பகுதி ரொம்ப இம்பார்ட்டன்டான பகுதி வெனிசுலா. அந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கோஷம் போட்டு வந்து சுத்திட்டு இருக்காங்க. லாயல் ஆல்வேஸ் ட்ரேட்டர் நெவர் அப்படிங்கிறது போல, அவங்க தரப்புலருந்து கோஷம் போட்டுட்டு சுத்தி வந்துட்டு இருக்காங்க வெனிசுலா ஃபுல்லாவே. ராணுவம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ். ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக முக்கியமான பவர்ஸ் ஒரு நாட்ல. ஸோ அவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேராமிலிட்டரி, ராணுவம் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து நல்லா சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து ஒரு ட்ரோன் பறந்து வந்துருச்சு. சிவிலியன் ட்ரோன் அப்படிங்கூட சொல்றாங்க. ஃப்ரெண்ட்லி ட்ரோன் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இப்ப வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணப்படல. பட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாரி எல்லாம் பார்த்து வானத்த பார்த்து எல்லா பேரும் டப்பு 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 டப்புன்னு சுட ஆரம்பிச்சுட்டாங்க. சுட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ட்ரில் கண்டக்ட் பண்ணாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்ணோட்டமும் இருக்கு. என்ன ஏதுங்க தெரியல. ப்ராப்பரான ரீசன் வரல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பரவ ஆரம்பிச்சுச்சு செய்திகள். வெனிசுவேலால மீண்டும் தாக்குதல். வெனிசுவேலால சிவில் வார். வெனிசுவேலால ஆட்சி கையெழுப்பு திட்டம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்து பண்ண வர ஆரம்பிச்சுச்சு. பட் ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்ல. வெனிசுவேலால வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் மதுரோக்கு ஆதரவா புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ இருக்கு இல்லையா? எக்ஸோட ஏஐ. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக் வீடியோ. வெனிசுவேலா மக்கள் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரோ போனதுக்கு சந்தோஷப்படல அப்படிங்கிறது போல ஏஐ ஜெனரேட்டட் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சு போட்டுருக்குது. இது போல பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட்டா பதவி ஏத்துட்டாங்க. அவங்களுக்கு அ முழு ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தரப்புலேருந்து வந்திருக்கு. 2வது வெனிசுலாவோட எதிர்க்கட்சி தரப்புலேருந்து வந்திருக்கு. மதுரோ அவர்களோட பையன் பிரின்ஸ். அவர் தரப்புலேருந்து வந்திருக்கு. இது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவுகள் அப்படிங்கிறது வெனிசுவேலால இருக்கு. டெக்லர் ரோட்ரிகூஸ் அவர்கள். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அதிபரா இருக்கிறாங்க. ஆக்டிங் அதிபரா இருக்கிறாங்க. இப்ப எப்படி என்ன மாரி முடிவுகள் எடுக்க போறாங்க? ட்ரம்ப் அவர்களோட வேண்டுகோள், இல்ல ட்ரம்ப் அவர்களோட மிரட்டலுக்கு இணங்க வேலை செய்ய ஆரம்பிக்குமா வெனிசுவேலா? இல்ல எப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போதைக்கு பவர் எடுத்திருக்காங்க. வெயிட் பண்ணணும். இது சரியான தருணம் இல்ல எலக்ஷனுக்கு. அவங்க வேலை வந்து பார்த்தீங்கன்னா, வழிநடத்தி முடிச்சுட்டு எலக்ஷன கண்டக்ட் பண்ண வைக்கணும். கரெக்ட்டா கோஆப்பரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வருது. அப்படிதானா? இல்ல வேற ஏதாச்சா அப்படிங்கிறது தெரியல. வெனிசுவேலா என்ன மாரியான டிசிஷன் எடுக்க போறாங்கன்னு இன்னும் சில நாட்கள்ல தெரிஞ்சிரும். வைஸ் பிரசிடென்ட்க்கு அதிபரா இருக்கக்கூடிய இவங்களுக்கு என்ன மாரியான எண்ணங்கள் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ கொலம்பியாவோட அதிபர் கஸ்டவோ பெட்ரோ அவர்கள் இருக்கார் இல்லையா? அவரு சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. மதுரோ அவர்களோட பாணியிலேயே இப்ப இவரு வந்துட்டார். டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பார்த்து நான் சொல்கின்றேன். இது நம்ம ஊர்ல அந்த ஏதோ படத்துல வர மாரி நெனச்சுக்காதீங்க. இதுக்கப்புறம் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்பை பார்த்து கேட்கின்றேன் அப்படின்னு கூட யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வண்டி இறக்கிருவாரு. ஹெலிகாப்டர் "என்னப்பா ஏதோ சொன்னியாம்மா?" அப்படின்னு கூட வந்து ஃப்ளைட் இறக்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ மெயினான விஷயம். ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள பார்த்து நான் கேட்கிறேன், "என்ன ஜெயில்ல போடு பார்ப்போம். முடிஞ்சதுன்னா அந்த ஆரஞ்சு கலர் யூனிஃபார்ம்ல என்னைய போட்டு நிப்பாட்டு பார்ப்போம். வா என்னைய வந்து தூக்கிட்டு போ பார்ப்போம். என் மக்கள் விட்டுருவாங்களா? வீதியில இறங்கி என்னைய பாதுகாப்பாங்க. உயிர குடுத்து பாதுகாப்பாங்க." அப்படிங்கலாம் அவரு தரப்பு. அப்படித்தான் அவரு சொல்லிட்டு இருந்தாரு. "ஐயா கம்முனு இருங்கய்யா. எல்லாம் இந்த ரீஜன்லாம் போயிற போது. உங்களுது அவருது தான் கேட்டுக்கிறாங்க." அப்படிங்கிற பண்ண பல அன்னசிகளோட கருத்துக்கள் இருக்கு. எல்லாரும் ஒரு சேர அங்க உட்காந்துட்டீங்கன்னா எப்படிங்கய்யா? அப்படின்னு இருக்கு. பட் இருந்தாலும் பரவால்ல. இவர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தரப்பு. அடுத்தது இந்த யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம், "ஐயா ஃபுல்லா கிரீன்லாண்ட கேட்காதீங்கயா. கிரீன்லாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்கறது தப்பு. அந்த கிரீன்லாண்டுங்கிறது கிரீன்லாண்டோட மக்களும், டென்மார்க்கோட மக்களுக்கும் பொறுத்தது தான்.
ஸோ கிரீன்லாண்டுங்கிறது டென்மார்க்கோட ஒரு அங்கம் தான். அவங்க தான் முடிவு எடுத்துக்கணும். கிரீன்லாண்ட்லாம் உங்களுக்கு தரமாட்டோம். கண்டனங்கள். மேட் ஃபெட்ரிக்சன் அவர்கள், "ஐயா என்னைய விட்டுருங்கய்யா." அதே கதறலுக்கு தான் நேட்டோ உடைஞ்சு போயிரும் பார்த்துக்கங்க. அப்படிங்கிற மிரட்டல் தான் டென்மார்க்லேருந்து வந்திருக்கு. உடைஞ்சா என்ன செய்வாங்க? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. சரி ஓகே. பல ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா ட்ரம்ப் அவர்களோட அடுத்த டார்கெட் எதுவா இருக்கும்? டென்மார்க்கோட கிரீன்லாண்டா? கியூபாவா? ஈரானா? மெக்சிகோவா? கொலம்பியாவா? பனாமாவா? கனடாவா? ஆப்ஷன்ஸ் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்களேன். ட்ரம்ப் அவர்களுக்கு. ஸோ இதுல எந்த ஆப்ஷன் சூப்பரா இருக்கும்? ட்ரம்ப் அவர்கள் சூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா கொலம்பியாக்கு வார்னிங் குடுத்துட்டாங்க. கியூபாக்கு வார்னிங் குடுத்துட்டாங்க. ஈரான்ல அதுக்கான வேலைகள் திறன்பட செஞ்சுகிட்டு இருக்கு. மெக்சிகோ இருக்கிற இடம் தெரியாம அமைதியா பொடுக்கு பொடுக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி பனாமா அந்த கால்வாயில எனக்கு தான் சொந்தம்னு அது முடிச்சிச்சு. இப்ப எப்படி அடுத்தது என்ன கனடாவா? கிரீன்லாண்டா? என்ன ஏதுங்கிறது பார்ப்போம். அடுத்தது எது கட்டுப்பாட்டுக்குள்ள வருது அப்படிங்கிறது பார்த்தலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து அப்படியே மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம்னா, இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டர் ஆரம்பிச்சுட்டாங்க. சவுதிக்கு கத்திகளை நீட்ட ஆரம்பிச்சுட்டாங்களா? இல்ல எப்படி சுத்தி வளைக்க ஆரம்பிச்சுட்டாங்களா? இல்ல சவுதி இணைஞ்சு தான் செயல்படுறாங்களா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டர் ஸ்காட்லாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெகக்னைஸ் பண்ணாங்க இல்லையா? இப்ப ஃபாரின் மினிஸ்டர் ஜிடான் சார்ஸ் அவர்கள் நேரா அரைவ் ஆயிட்டாரு. சொமாலியா லேண்டுக்கே அரைவ் ஆயிட்டாரு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்துக்கிறாரு, பேசிக்கிறாரு, விருப்பங்கள் தெரிவிச்சுக்கிறாரு. ஸோ என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள், என்ன மாரி உறவுகள் இதுக்கு மேல இஸ்ரேலோட சொமாலியா லேண்ட்ல ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசியால வந்து பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்ப தாய்லாந்து தரப்புலருந்து கூப்பாடு திரும்பி ஃபர்ஸ்ட் அது அப்படியே ரிப்பீட் ஆகுது. கம்போடியா இருக்கிறாங்க இல்லையா? ஆர்ட்லரி செல்கர் மோட்டார்களை யூஸ் பண்ணி தாய்லாந்து வீரர்கள் மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க. இது மீடியாக்கள்ல வரக்கூடிய செய்திகள். டீக்கடை பெஞ்சில பேசுது ஒரு 5 நபர்கள், 6 நபர்கள் இறந்திருக்கலாம். கொல்லப்பட்டு விட்டார்கள் கம்போடிய வீரர்களால் அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சாங்பாக் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பண்ண இது போல மோட்டார் செயல்களை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டுகள் தாய்லாந்து தரப்பு வந்து வந்திருக்கு. இதுக்கப்புறம் திரும்பவும் பிரேக் விட்டது ஆரம்பிக்க போகுதா? நியூ இயருக்காக கேப் விட்டாங்க. திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அப்படி எதுவும் இல்லாம அமைதியா இருக்கு. அப்படியே ஏதோ ஒரு முடிவுகள் எடுத்து பேசினாங்கன்னா பரவாயில்ல. இல்லைன்னா சிக்கல் தான் அப்படிங்கிற மாட்டு கருத்துல என்ன நடக்கும் போன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரும் எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கை இந்த பை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.